சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் தண்ணி ஊத்துறேன். அழகா இருக்கடா ஷர்ட். என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? பண்டைக்காய் பொரியல், புடலங்காய் கூட்டு, கத்திரிக்காய் முறிக்காய் சாம்பார், வத்த குழம்பு, மிளகு ரசம், மோர் குழம்பு, வத்தல், கேசரி, பாயசம், அப்புறம் அப்புறம் அப்பளம், அப்புறம் போதும்டா போதும். ஏண்டா எல்லாம் உங்க அம்மாவுக்கு பிடிச்ச ஐட்டமாவே சொல்றேன். எனக்கு பிடிச்ச ஐட்டம் எதுவுமே இல்லையா? பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், ஹை பிரஷர், லோ பிரஷர், அப்படியெல்லாம் ஒரு ஐட்டம்ஸ் இருக்காடா? இதெல்லாம் உங்களுக்கு இருக்குல்ல? அடிச்சன பாரு. அப்பா, உங்களுக்கு பிடிச்சது அம்மா, அவங்க தான் உங்க பக்கத்துல இருக்காங்களே. ஏய், உனக்கு ரொம்ப குசும்பு ஜாஸ்திடா உன்ன. சரி சரி அம்மா, நான் கரெக்டா சொன்னா இல்லையாம்மா? பாத்தீங்களா, அம்மா கரெக்டா சொல்லிட்டாங்க. அத்தை, மாமா, பாண்டி உங்களுக்காக விதவிதமா சமைச்சிட்டு இருந்தாரு. நான் கிச்சன்ல போய் பாவம் தனியா கஷ்டப்படுறாரு, ஹெல்ப் பண்ணலான்னு சொன்னா வேண்டான்னு சொல்லிட்டாரு. தனியா வேர்க்க விறுவிறுக்க சமைச்சிட்டு இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துலயும் உப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா அம்மா, நீங்க ரெண்டு பேரும் கேளுங்க. உங்களுக்காக நான் பார்த்து சமைச்சிட்டு இருக்கும்போது நான் ஹெல்ப் பண்றேன்னு இந்த மோடி நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காமா? உங்க ரெண்டு பேருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தானே தெரியும். இந்த மோனிகாக்கா தெரியும், சும்மா நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. யாரு டிஸ்டர்ப் பண்ணா? நான் டிஸ்டர்ப் பண்ணனா? இங்க பாரு, இப்போ அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருக்காங்க, பேசாம டிஸ்டர்ப் பண்ணாம போயிடாமா? போ சொல்லிட்டேன். நான் டிஸ்டர்ப் பண்றேனா? ஆமா, நீ தான் டிஸ்டர்ப் பண்ற. சமைக்கிறத நான் வேடிக்கை தான் பார்த்தேன். நீ வேடிக்கை பார்க்கிறதுக்கு இங்க என்ன டிவி ப்ரோகிராம் நடந்துட்டு இருக்கு? ஆமா, பண்ணிட்டாலும். என்ன இவன்? என்னங்க? என்ன பண்ணணும்? ஏய், என் சமையல பத்தி என்ன தெரியும் உனக்கு? டேய், அம்மா போதும், நிறுத்துடா. சாப்பிடுற இடத்துல என்னடா சண்டை? மோனி, நீ உட்காரு. டேய், நீ பரிமாறு. அம்மா அப்பா முதல்ல சாப்பிடட்டும், நீ அப்புறமா சாப்பிடு. எந்திரி எந்திரி. நீ உட்காருமா, நீ உட்காரு. என்னடா ஏன் இந்த கோவத்துல குழம்புல எல்லாம் காரம் அதிகமா போட்டியா? பின்ன என்னப்பா, எப்ப பார்த்தாலும் கிண்டலும் கேலியுமா இருந்தா? இங்க பாரு, முதல்ல நீ கிளம்பு, அப்புறமா சாப்பிடலாம் போ. டேய், எதுக்குடா அவளை போ சொல்ற? அவளும் எங்க கூட உட்கார்ந்து சாப்பிடட்டும். நீ பரிமாறு. இது பாரு, சொன்ன பேச்சு கேட்கலனா அவ்வளவுதான். பரிமாறு. உனக்கு தான் லாஸ்டா பரிமாறுவேன். சும்மா வம்பு பண்ணிட்டேன். என்னங்க இவன்? ஐயோ. அம்மா, உங்க ரெண்டு பேருக்கு தான் சாப்பாடு இருக்கு, மிச்சம் இருந்தா அவளுக்கு வைப்பேன். அடி வாங்குவே நீ. சரி போடு, நீ வச்சுக்கோ போ. சரி, நீ போட்டு கொஞ்சம் போடு. போதும். சாம்பார் அம்மாக்கு பிடிச்சது. இது உங்களுக்கு இல்ல. டேய், என்னடா உன்ன? இதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க, அதான் சுகர் கம்மியாகும். கொஞ்சமா போடு. அம்மா, உங்களுக்கு பிடிச்ச பாயசம் இருக்கு, ரசம் இருக்கு, அப்புறம் அங்க அப்பளம் இருக்கு. பாண்டி, மோனிக்கு சாப்பாடு போடு. அவ வச்சுக்கிட்டுமா, வச்சுக்கிட்டோம். போடா போடா, பரிமாறு. அம்மா சொல்றாங்கன்னு உனக்கு பரிமாறுறேன். அம்மா, டேய், இந்தா. என்ன இவன்? பொரியல், அப்பளம், பாயசம். சாப்பிடு சாப்பிடு. என்னம்மா, சாப்பாட்டுல கல்லா? இல்ல மாமா, டேஸ்ட் அருமையா இருக்கு. பாத்தீங்களாமா, பாத்தீங்களா? சூப்பரா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஆன்னு கத்துனா இது கிண்டல் பண்ற மாதிரி தானே இருக்கு. இப்படி பண்ணா என் மனசுக்கு கஷ்டமா இருக்குல்ல. உண்மையாவே அருமையா சமைச்சிருக்கேன். உன்னை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சவ. எனக்கு எல்லாம் கல்யாணமே நடக்காது. என்ன பாண்டி அப்படி சொல்ற? அம்மா, நான் உங்களையும் அப்பாவையும் எப்பவுமே புரிஞ்சு போக மாட்டேன். எப்பவுமே இந்த வீட்டுல வேலைக்காரனாவே இருப்பேம்மா. பைத்தியக்காரா, எப்பவுமே எங்க கூட தான் இருக்க போறியா? ஆமா. அதுவும் எங்களுக்கு சந்தோஷம்தான். உனக்கு மட்டும் இல்லடா, இங்க இருக்கிற எல்லாருக்குமே சந்தோஷம்தான். ஆமா அத்தை, பாண்டி சமையல சாப்பிட்டு நானும் சந்தோஷமா, நாமளும் சந்தோஷமா இருக்கலாம்.
அம்மா இன்னும் கொஞ்சம் வைக்கவா? சரி, டேய் சாப்பிடு. சூர்யா. அம்மா சூர்யா, என்ன அதுக்குள்ள ஆபீஸ்ல இருந்து வந்துட்ட? அம்மா ஆபீஸ்ல கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியலம்மா. எப்படிதான் அவ கூட உட்காந்து ஒர்க் பண்ண போறேன்னு தெரியலமா எனக்கு. சரி, நீ வா, இங்க வந்து உட்காரு. பாண்டி, அந்த பேக்கை வாங்கிக்கோ. போய் உட்காரு போ. வா சூர்யா. ச்சே. பாண்டி, ஆ. சூர்யாக்கும் சாப்பாடு வை. சரிம்மா. ஆஹா, இல்லம்மா நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து சாப்பிடுறேன். சூர்யா, உன் மனசுல ஏதாவது ஒண்ணு வச்சுக்கிட்டே இருந்தா அப்படிதான்டா தெரியும். அந்த சீட்ல சௌந்தர்யா உட்கார்ந்திருக்கான்னா நான் உட்கார்ந்திருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நீ உன் வேலையை பாரு. அம்மா நீங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நினைச்சு நான் வேலை பாப்போம்மா. ஆனா ஆபீஸ்ல உங்க போட்டோக்கு பக்கத்துல அவ போட்டோ மாட்டி வச்சிருக்காமா. கண்டிப்பா இது பொறாம தானே. என்னம்மா நான் இவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்கீங்க. நீ இத போட்டியா நினைக்காத, ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கோ. யார் அவ? உன் வைஃப் தானே. அவளுக்கு அவ்வளவு ஆசை இருக்கு, பாவம். அவ ஏதோ ஆர்வ கோளாறுல அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா. போக போக எது கரெக்ட் எது தப்புன்னு புரிஞ்சுக்குவா. ஒருவேளை அவளுக்கு தெரியல புரியலன்னா அன்பா அவளுக்கு சொல்லி கொடு. நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ சூர்யா. சூர்யா, நான் அடிக்கடி ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லுவேன்ல, நீ என்ன மாதிரின்னு. அது வெறும் வார்த்தையா போயிடக்கூடாதுடா. எனக்கு தெரியாதத நானே உன் அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன். எனக்கு புரியாதத உன் அம்மா எனக்கு புரிய வச்சிருவா. எந்த டெசிஷன் எடுத்தாலும் உன் அம்மா கரெக்டா தான் எடுப்பா. ஆனா அதே சமயத்துல நிறைய விஷயங்கள்ல என்கிட்டயே கலந்து ஆலோசனை கேட்பா. இது வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல, நாம பண்ற தொழிலுக்கும் தான். டேய், அம்மா சொல்ற மாதிரி விட்டு கொடுத்துட்டு போ. விட்டு கொடுத்தா என்னைக்கும் கெட்டு போக மாட்டேன். ஒண்ணு செய், இப்போ சௌந்தர்யாவுக்கு போன் பண்ணி சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டுப்பாரு. எப்படி சந்தோஷப்படுவா தெரியுமா? சரிப்பா. ராஜி, கரெக்டான? ஆமா. ம்